வெல்கம் டு மண்ணை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் தம் பிரியாணி நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஆனியனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இது தனியாக நம்ம வேக வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஜீரகம், பட்டை, பிரியாணி இலை சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 70% குக் பண்ணி இருக்கணும் இந்த ரைஸ். இதை நம்ம வடிச்சு எடுத்துருவோம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்க போறோம். இதுல பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். இது சீக்கிரமா வதங்குறதுக்காக இதுல நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமா புதினா சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுல மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து இது நல்லா வதக்கிக்க போறோம். அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதுல கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வேக வச்சிருக்க மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வத்தி போற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேக வச்சாச்சு. இப்ப நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம கொஞ்சமா கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ரைஸ் வைக்க போறோம். இது மேல கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை இது மேல போட்டுக்க போறோம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இது மேல நம்ம இன்னும் கொஞ்சம் மட்டன் கிரேவி சேர்த்துக்கலாம்.
இது மேல நம்ம ரைஸ் சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இது மேல நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி லேயர் லேயரா வச்சுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். கலர் வேணாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதுல உள்ள பிரஷர் வெளியில போகாம இதை நம்ம மூடி வைக்க போறோம். அது மேல நீங்க ஒரு வெயிட் வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நீங்க தம் போடுங்க. அடியில ஒரு தோசை கல் வச்சு மேல இந்த பாத்திரத்தை வச்சிருங்க. இது நல்லா தம் ஆயிடுச்சு. நம்மளோட தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மன்னி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.